இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மிதமான மற்றும் கனமழை காரணமாக இருவையல் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர் வீடுகளிலும் புகுந்தது. மழைக்காலங்களில் இதுபோன்ற பாதிப்பு தொடர்வதாகவும் ஆற்று நீர் செல்லும் பாதைகளை முறையாக தூர்வாராததால் இந்த பிரச்சனை ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 35 வருஷமா இங்க வசிக்கிறோம். இங்க ஒரு 16 குடும்பம் 16 வீடு இருக்கு. கிட்டத்தட்ட 60-70 பேர் இங்க இருக்காங்க. இங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஆதிவாசி இங்க இருந்தாங்க. இது வந்துட்டு 2007 இருந்து இந்த பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. 2007க்கு முன்னாடி பெருசா நாங்க வீடு கட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. 2007க்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. வருஷம் தண்ணி ஏறுது. வருஷம் அதிகாரிகள் வர்றாங்க, பாக்குறாங்க. அந்த ஆதிவாசி மக்களை வந்துட்டு நிவாரண முகாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இது வந்துட்டு நாங்களும் 2 டைம் தூர்வாரினாங்க. தூர்வாரி இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தூர்வாரி இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதனால அதுக்கு மேல தூர்வார முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னா பாரம்பரியல இருந்து இது வரைக்கும் தூர்வாரிட்டாங்க. அங்க வந்து வர தண்ணி எல்லாமே இங்க வந்துருது. இங்க வந்து போறதுக்கு வழி இல்லாம இங்க வந்து நின்றுது. அப்ப என்ன செய்யணும்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள எடுத்து விட்டாங்கன்னா கோடை காலத்துல மனவளவுக்கும் வெளியே வராம தண்ணி உள்ள இருக்கும், கொஞ்சம் வந்து செழிப்பா இருக்கும். மான் இந்த மாதிரி அங்க செழிப்பா இருக்கனால அது கூட வெளியே வராது. இப்ப அந்த ஐடியா ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள இந்த ஃபாரஸ்ட்ல தண்ணி கொஞ்சம் எடுத்து விட்டாங்கன்னா தண்ணி இங்க தேங்கவே தேங்காது. எங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு 6 அடிக்கு தண்ணி மேல வருது. அந்த 6 அடி இங்க ஆழம் பண்ணி கொடுத்தாங்களே தண்ணி வெளியே வராதுல்ல. அதுதான் நாங்க அதிகாரிகிட்ட கேட்கிறோம். ஆனா பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.